நாம் பண்பாடுகளை கற்றுத்தரவில்லை நம்முடைய இளைஞர்கள். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசணும். மஞ்சன திரண்ட போல மேனிய மகளிருக்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரும் பனிக்கு தெம்பா கஞ்சமு தளர்ந்த செய்ய கண்ண யான் காட்டின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமனும் அனுமன் என்றான். ராமபிரான் அனுமனை பார்த்து நீ யாரான்னு கேட்கறதுக்கு அனுமன் என்ன பண்றான், முதல்ல ராமபிரானை தான் புகழ்றான். புகழ்ந்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றான், நான் வாயு பகவானுக்கு அஞ்சனை வயிற்றுல பிறந்த அனுமன். ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது எப்படி பேசணும்னு கம்பன் சொல்லித்தரான். இது பறந்துட்டே இருந்தா தான் படம் எடுக்கும். சரி விட என்ன பண்ண, ரொம்பவும் பறந்துடக்கூடாது. என்ன சந்திர, இந்த இந்த கேமரா வச்சிருக்க பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க, கல்யாண வீட்டுல தாலி கட்டினப்ப திரும்ப கெட்ட சொல்லலாம் போட்டோ எடுக்குது. இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? கெட்டும் போதே எடுத்தா தான் புகைப்படம் நிறுவனம். நான் என்ன சொல்றேன், எனக்கு என் தந்தை தான் தமிழ் சொல்லி தந்தாங்க. நான் பள்ளிக்கூடத்திலாம் தமிழ் படிக்கிறேன். பெண்பா புகாலை கல்லானே வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பெரும்படையாய் பெற்றாள் எட்டோமற்ற வெண்பா சொல்லுவாங்க. நான் உடனே சொல்லினா அடுத்த வெண்பாக்கு போகணும். ஏன்னா வெண்பா ஒரு தடவை கேட்டா சொல்லணும்னு சொல்லி வளர்த்தாங்க. 70 வயசு வரை ஒரு நோயும் இல்லை. அப்புறம் கடவுள் நினைக்கிறார் இந்த பையலுக்கு நோய் கொடுக்கணுமே, அப்படித்தான் நோய். ஆனா அந்த நோயில கூட 2 நாள்ல வெளியே வந்துட்டேன் கடவுள். தம்பி பேசும்போது 5 கரத்தனை ஆன மிகத்தனை இந்திய நம்பரை போல மெற்ற நந்தி வந்தனை ஆன குழந்தை புந்தில் வைத்த பிள்ளையார கும்பிட்டு தான். அப்புறம் தான் கேட்டேன், அவர் தமிழ் வளர்த்த இன்னொரு பூமியில இருந்து இங்க வந்திருக்காரு, தஞ்சாவூர்ல இருந்து. ஒண்ணும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் தெரியுதா? வேட்டி கட்டிட்டு சென்னையில போனா மதிக்க மாட்டேன். என்ன பிள்ளைங்க மார்க் வாங்கிடுறாங்க, அவ்வளவுதான். மனித பண்புகளை கற்றுக்கொள்ளணும். மார்க் ஒரு பக்கம், மனித பண்புகள் இருந்தாலும் மதிப்பெண்ணுக்கு மரியாதை இருக்கு. என்ன முந்தா நாடு அழகப்பா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் சுப்பையா கூட்டார். எனக்கு ரொம்ப அன்பான பிள்ளை. ஒரு துணைவேந்தர் 6000 மாணவர்களுக்கு முன்னால காலில் விழுந்து கும்பிடுறாரு, ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பான்னு. எந்திரிச்ச உடனே மாணவர்கிட்ட சொன்னாரு, ஐயா ஒரு பேச்சு கேட்டீங்கன்னா 100 புத்தகம் படிச்சு. துணைவேந்தர் தலைவர் ஒருத்தருமே சாப்பிடல. எனக்கு அதை பத்தி கவலை என்ன, அப்படி வைக்க கூடாது, பண்பாட்டு குறைவு. இன்னொரு கல்லூரிக்கு போயிருக்கேன், முன்னூறு சேர்ந்த டீச்சர் பூரா ஜாங்கிரி சாப்பிடாங்க. நான் எப்படி பேச சாப்பிடுமாடையா, பண்பாடு எங்க எப்படி போகணும், யாரை எப்படி பார்க்கணும். மகாகவி பாரதி போய் மகாத்மா காந்தியை சந்திக்கிறான். காந்திக்கு பாரதியை தெரியாது, ஆனா பாரதிக்கு இவர் காந்தின்னு தெரியும். உள்ள போறான், விசிட்டிங் கார்டுலாம் கிடையாது. விசிட்டிங் கார்டுங்கிறது பிசினஸ் பர்பஸ் தானே டாக்டர், அது அவனுக்கு எதுக்கு பிசினஸ் பர்பஸ்? நேர காந்திட்ட போறான். காந்தி குட்டி பிரசைட் ஓவர் மை ஃபங்க்ஷன் டுடே ட்ரிப்ளிகானுங்கிறான். இன்னைக்கு திருவல்லிக்கேணில் நான் பேச போறேன், நீ வந்து அதில் கலந்துக்கணுமான்னு காந்திட்ட கேட்கிறான். காந்தி மகாதேவ தேசாய் கூப்பிடுறாரு, தைரியம் பாருங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்குங்கிறாரு. பாரதி என்ன சொல்றான், நோ 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 காட் பிளஸ் யூ காந்தின்னு போயிட்டான். கூட இருந்த தமிழன் ஒரு பேயா கூட இவன் தான் பாரதின்னு சொல்லலை. நல்லா இருந்திருக்கானு தமிழனும், ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் இருந்திருக்கானு. போறாமே அவரு காந்தி சொல்லியிருக்காரு, இவன் யாருன்னே ஒரு வழி இல்லாம பாரதியும் இருக்காங்க, இவனை பத்திரமா பாதுகாத்துக்கிடுங்க, இவன் இந்தியாவின் சொத்துன்னாரு அவரு காந்தி. பெரிய மனுஷனுக்கு தான் பெரிய மனுஷன் அடையாளம் தெரியும். பிரகாஷ் வந்து சொன்னோன்னே மகிழ்ச்சியா, ஒருத்தர் இத்தனை சேவை பண்றார், இவ்வளவு பணம் கொடுக்கிறார், அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதான் பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். 500 ரூபாய்க்கு ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு போட்டோ எடுக்கானே. உங்க லயன்ஸ் ரோட்டரிலாம் அந்த கூத்தான பண்றியா, அதானே திட்டுறேன்னா. நான் என்ன சொல்றேன், அந்த குழந்தைகளுக்கு வீட்டுல கொண்டு புத்தகத்தை கொடுத்து கணக்கில் எழுதிக்க. படிக்கிற குழந்தைகளை ஏழை குழந்தைகள் என்று மேடைக்கு கூட்டி வந்தால், அந்த குழந்தைகளோடு படிக்கிற குழந்தைகள் அந்த கூட்டத்தில் இருந்து அந்த குழந்தைகளை பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு மனது எத்தனை நோகும். அப்படி கொடுக்கலாமா புத்தகம்? வீட்டுல கொடுத்துட்டு போ. நான் 7-8 பையங்களை படிக்க வைக்கிறேன். சந்திரனுக்கு தெரியும், எங்க சந்திரனுக்கு எல்லா பையனுக்கும் ஆன்லைன்ல அந்த
கல்லூரிக்கு பணம் அனுப்பிச்சிடும். ஆனா அப்பாட்ட குடிச்சா குடிச்சிருவான், அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கான். கல்வி நிலையம் நடத்துவது என்பது ஒரு எளிதான காரியம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவங்கிறான் வள்ளுவன். எது செல்வத்திலே உயர்ந்த செல்வம்னா வள்ளுவன் ஒரே செல்வம் கல்வியை தவிர எந்த செல்வத்தையும் சொல்லல. ஐயா பாருங்க, திருச்செங்கோடு பக்கத்துல இந்த ஊர்ல இந்த ஊர்ல இவ்வளவு சேவை பண்றாங்கன்னா இந்த ஊர் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவரை கடவுள் அங்கே இருந்து இங்கே அனுப்பியது இந்த ஊர் மக்களுக்காக நன்மை செய்யும். இறைவன் ஒருத்தனை ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு அனுப்ப. இந்த சந்துரு இவங்கெல்லாம் உலகம் பூரா அந்த வீட்டுக்கு வராங்க. வக்கீல் வரதராஜன் எல்லாம் வந்திருக்காங்க. நானும் என் மனைவியும் தான் இருப்பேன். என்ன ஊர்ல எந்த இடத்துலயாவது வந்து சாப்பிட்டு போவான். என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. அவன் சாப்பிட்டு போகும்போது தாத்தா வணக்கம்மா, என்னடா குட்டிமா சாப்பிட்டேன்னு போ, நல்லா இருக்கியா, சரி படி. ஜாதினா நமக்கு சாதி எள்ளி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல் பாவம் நீதி உயர்ந்தபதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்லாம் என் தம்பிக்கு மகனுக்கு சொல்லி கொடுத்தேன். சாற்றுங்கால் நீதி விடுவா நிர்மதி நேதில் இட்டார் பெரியோ விழாதார் விடை உலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு ஔவையார் பாடியிருக்கான்னு பெரிய மகனுக்கு சொல்லி. இப்போ சினிமாவில் வந்தான் பெரிய இந்த கமலஹாசன் படம் இருக்குல்ல, பாவநாசம் தூங்காவன ரெண்டுக்கும் அவன் தான் வசனம். கமல் அவனை கூட வச்சிருக்கான். அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அவன் 10ஆம் கிளாஸுக்கு போயிட்டு டாக்டர் ஐயா வீட்டுக்கு ஒரு நாள் மாதிரி வந்து நான் சாப்பிட்டுருக்கேன், என்னை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சிரிக்கிறான். எனக்கு புரியல, ஏன்ப்பா சிரிக்கிறேன். நீ பாட்டு ஜாதி இல்லை எங்க ஹெட் மாஸ்டர் சாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்காருன்னு நான் ஹெட் மாஸ்டரை கூட சொன்னேன். இந்தியன் இன்னைக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பாடத்துக்குமா இருக்கு. என்னுடைய புத்தகங்கள்ல 100 பையங்க PhD வாங்கியிருக்கான். மாணவர்கிட்ட சொல்றேன், படிக்க வந்தா மகிழ்ச்சியா வரணும். ஆசிரியர் பெருமக்களுடைய என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பிள்ளை இல்லாம எத்தனையோ தாய் கஷ்டப்படுறா. உங்கள்கிட்ட வருஷந்தோறும் 1000 பிள்ளைகளை ஒப்படைக்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட தாயா நடந்துக்கணும், கோபப்படக்கூடாது. எல்லா பிள்ளையும் படிச்சிட மாட்டான், அதுன்னு சொல்லிடுதானே. நீ எல்லாம் படிச்சு நீ எல்லாம் உருட்டுன்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன நினைப்பான், மோட்ட படிச்சதுக்கப்புறம் நான் எப்படி உருப்பட முடியும்னு நினைச்சாலும் நினைப்பான். அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. டீச்சர்களுக்கு சொல்றேன், இந்த சினிமாக்கள்ல எனக்கு பிடிக்காது, எல்லா சினிமா நடிகனும் எனக்கு ரசிகம் தான். பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்தான் முந்தான முடிச்சுன்னு. எல்லா பேரும் அந்த முருங்கைக்காயை பத்தி தான் பேசலாம். அவ்வளோ அருமையான காட்சி வச்சிருப்பான். அவன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு தாமதம் வரும், டீச்சர் அவனை கையை நீட்டுவான், கை பூரா புண்ணா இருக்கும். அவன் கூட படிக்கிற இன்னொரு மாணவன் சொல்லுவான், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, சித்திட்ட வளர்றான். இவன் வீட்டு வேலை செய்யணும்னு சித்தி கையில சூடு வச்சுட்டான். எதுக்கு பாக்கிறாது எது காட்டுறான் தெரியுமா? எல்லா மாணவர்களும் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை. ஒரு குடிகார பயலுக்கு மகனா இருப்பான், சாப்பிடாமலே வந்திருப்பான். அப்பா அம்மா போட்டு அடிச்சுட்டு இருப்பாரு, சாப்பிடாம வந்திருப்பான். ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு உணர்வுள்ள பள்ளிக்கூடம். அவனை என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு ஆசிரியர்கிட்ட சொன்ன, எடுத்த உடனே பாடம் எடுக்காதீங்க, பயிலுக்கு அப்படியே நொந்துருவான். ஒத்துக்கிறான் பார்த்தீங்களா? ஒத்துக்கிறானா இல்லையா? நீங்க தண்டால பரவாயில்ல, அவன் தான் எனக்கு வேணும், உண்மை சொல்றேன்னு ஒத்துக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா இந்த சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்தோன்னே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு, நான் சொல்லேன், இவன் நமக்கு பகைமை வேண்டாம், படிக்கக்கூடாது. வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைகிட்ட பேசுங்களேன், ஊர் எப்படி இருக்கு, ஊர்ல என்ன நடக்குதா, சாப்பிட்டீங்களாடா, என்ன சாப்பிட்டீங்க, எங்க போனீங்க, கோயிலுக்கு போனீங்க, கேட்டப்புறம் பாடத்த ஆரம்பிங்களேன். அப்புறம் இன்னொன்னு, குழந்தைகளை சபிக்கவே கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லவே. ஐயா உங்களுக்காக தான் இதெல்லாம். வள்ளுவர் மேல எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், உலகம் முழுவதும் 1954 பின்னால் தானே சிக்கன் ஃப்ரைட் வந்தான் டாக்டர். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாலே மன இயலை பற்றி பாடிய ஒரே தமிழறிஞன் வள்ளுவனை தவிர இன்னொரு அறிஞனே கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசிலனாதல் ஒருவருக்கு அனைத்து அரண். அதான் சந்திரசேகர் ஐயா. மனசுல மாசே இல்லாம தான் வேற அறமே. ஏன் தெரியுமா? மனசு மாசு இல்லாம போயிட்டாலும் அவங்க அறங்களைத்தான் செய்வார்கள், தவறு செய்யவே வள்ளுவன் சொல்லுவான். நம்ம வள்ளுவனை சிலையாகிட்டோம், கோட்டங்கிட்ட மூலிய வள்ளுவனை பின்பற்றவே மாட்டோமே. அட பாவிகளா, பின்பற்ற வேண்டாமா வள்ளுவனை? வள்ளுவனும் நமக்கு வணிக பொருள் தான். ஐயா உங்க வணிகரை சொல்லுது, வேற சொன்ன
இவங்கள்ட்டையும் பேசும்போது நினைச்சேன், வெள்ளையனா விக்ரமராஜான்னு வேற கேட்க வேண்டியிருக்கு. இவங்களும் ஒற்றுமையா இருந்தாங்க, இவங்களையும் என்னையா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் நமக்கு அது வேணும். ரெண்டே 2 பெண்ணு தான் பதக்கம் வாங்கியிருக்கு. சிந்து பேட்மிண்டன்ல வாங்கியிருக்கா, அந்த சாட்சி மல்யுத்தத்துல. ஆனா அந்த 2ஐயும் நான் பார்த்தேன். 2 பார்த்தா சாட்சியும் முழு முயற்சி கடைசி நிமிடத்துல தான் வெற்றி பெற்றா. சிந்து அந்த அரையில கடைசி வந்தவர் ஃபைனல்ல நல்ல விளையாடிச்சு முதல் செட், அப்புறம் முடியல. காரணம், அந்த நாட்டு பெண்களுக்கு இருக்கிற உடல் உறுதியும் உடல் பலமும் நம் நாட்டில் இல்லை. அவங்க வளம் வசதி. அது மாதிரி ஐயாட்ட இன்னொரு வேண்டுகோளியா, படிப்பு இவ்வளோ சொல்லிக் கொடுங்க, எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, பிள்ளைகளுக்கு விளையாட்டு ரொம்ப நல்லா வரணும், விளையாட்டும் சொல்லிக் கொடுக்கணும், விளையாடவும் விடணும். என்ன பாரதி சொல்றான்ல, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. மாலையில படிக்கவே கூடாது, பிள்ளை விட்டுறணும். அவனை எதிரொலிக்கான், அதெல்லாம் நடக்கலவேன்னு சொல்றான் எனக்கு. அவங்க நான் என்ன பண்ணேன், விளையாடணும்ல குழந்தைகள். இப்ப என்னுடைய 2 பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்கான். நான் அவங்க படிச்சதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். எங்கேருந்து வந்தாங்கன்னா என்னையா அப்படின்னு, இப்பதான் காலேஜ் போயிட்டோம், சரி சாப்பிடுங்க, போய் ஏதாவது வெளியே போனா போயிட்டு வாங்க ஐயா, கேட்கறது இல்லை. படிக்கிறது அவன் தொழில். என் பெரிய மகன் சினிமாக்காரன் இருக்கான, வணிகவியல் போய் சேர்ந்து ஒரு கல்லூரியில் சேர்ந்துட்டான். அந்த கல்லூரி முதல்வர் என்ன கூப்பிடுறாரு, தமிழ் பேராசிரியர். ஐயா அங்க சுகா வந்திருக்காருன்னா, ஆமா அதுக்கு என்ன கூப்பிடுறேன்னு, இல்லை வணிகவியல் கேட்டா, நான் மதிப்பெண் இருந்தா கூட இல்லைன்னா அனுப்பிடா அப்படின்ட்டேன். மதிப்பெண் இருக்கு நான் கொடுத்துட்டேன்னா, ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு. படிக்கிறது அவன் வேலைடா, பெத்து போட்டு தான் அவனை காப்பாத்துறது என் வேலை. பணம் கேட்டா கொடுப்பேன், நல்ல வழி காட்டுவேன். படிக்கிறது அவன் வேலை, நான் எப்படி அவன் பின்னால போய் படிக்க முடியும்? ஐயோ, இந்த பெற்றோர்கள் வேற அந்த பிள்ளைகளை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? பரீட்சை வந்துட்டு வைங்களேன், பிள்ளைகிட்ட கேளுங்க, அவங்களும் டீ போட்டு வச்சுக்கிட்டு இந்த பையிலையும் தூங்க விடாம பண்ணி அவங்களும் டீயை குடிச்சு படிங்காங்க. ஆனா பயில்வோ எப்படி கெட்டிக்கார பயில்வோ தூங்கிக்கிட்டே ஒரு பேர் படிக்கணும்னு நடிக்கானே. அவன் அம்மா கேட்கிறா, என்னடா தூங்குறேன்னு, படிச்சதை நினைவுபடுத்துறாங்கிறான் அவன். எப்பொழுது அடக்குமுறை வருமோ, அடக்குமுறை வரும்போது குழந்தைகள் அதை எதிர்ப்பதற்கு தங்கள் அறிவை. ரொம்ப மகிழ்ச்சி இவங்களெல்லாம் பார்த்தது. இந்த வருடந்தோறும் இந்த 2 வருடமா பள்ளிக்கூடம், உங்க பள்ளிக்கூடம் வெற்றி பெறுதுங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு, ஊத்தங்கரை ரொம்ப சின்ன கிராமம், அதுல எப்படி இவ்வளவு பெரிய வெற்றிகளை, அப்படித்தான் நினைக்கிறாங்க சென்னையில். குழந்தைகளுக்கு பண்பாடுன்னு சொல்லிக் கொடுக்கணும், அப்பா அம்மாட்ட எப்படி இருக்கணும். அதுதானே கிளவி சொன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. ஆனா அவளுக்கு அந்த காலத்துல நெருக்கடி கொடுத்துருக்கானுங்க. என்ன சந்திர, அவ பாட்டு அன்னை, அவ என்ன தெளிவா சொல்றா, அப்பாவும் அம்மாவும் தாண்டா உனக்கு தெரிஞ்ச தெய்வம், அவங்கள கும்பிடுங்க. உடனே எவனை மிரட்டி இருக்கான், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றிட்டான். ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு கிளவிக்கு. என்ன செய்தி, அன்னையும் பிதாவும். அடுத்து என்ன சொல்றா, தந்தை தாய் பெண். எல்லா ஊர்லயும் முதியோர்களும் வந்துட்ட, திருநெல்வேலியில கூட வந்துட்டு முதியோர்களும். என்ன பண்ண, அவங்க பெத்தவங்கடா, உனக்கு சம்பந்தம் இல்லாம தான் அவங்க பேசுவாங்க. அவங்க வேற தலைமுறை, இந்த தலைமுறையில் என்ன நடக்குன்னே தெரியாது அவங்களுக்கு, அப்படிதான் பேசுவாங்க. ஒரு 2 நாள் விட்டு 3ஆம் நாள் அவங்கள என்ன சொல்லுவாங்க, ஐயா நான் படிக்கலடா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் வருத்தப்படாம. அதை விட்டு இவன் என்ன ஏன் பெத்தன்னு கேட்கான அவர்கிட்ட போய். சில பெற்றோர்கள் போய் பிள்ளைகிட்டே கேட்கறான், எனக்கு எப்படிடா பிறந்தாங்க. பாத்திருக்கீங்களா டாக்டர் உங்கள்கிட்ட வரும்போது, அதில் எங்க ஊர்ல இருப்பேன் என்ன சொல்லிட்டேன், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்ட்டான். உன் தரத்துக்கு நான் தான் பிறப்பேன். அது ஜெனடிக்கல் சயின்ஸ், புரிகிறதா? அது பிறந்தா தான் படம் எடுக்க முடியும், அதை பார்க்காதீங்க. என்ன விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருக்கு, சிறப்பா போயிருக்கு, வச்சிருக்கேன். ஆனா கூட ராக்கெட்ல பழுது வந்தா எல்லா கோயிலையும் பூஜை பண்ணதானே. விஞ்ஞானத்துல தானே ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், பெரிய மேல பறக்க வேண்டாம் இல்லையா தம்பி? இந்த கல்பனா சாவ்லா போகும்போது பிரச்சனை வந்தோடனே எல்லா சர்ச்சு, எல்லா மசூதி, எல்லா கோயிலையும் பூஜை நடக்குன்னா, விஞ்ஞானத்திற்கு மேலே இன்னும் விஞ்ஞானமும் கடவுளும் தான் இந்த நாட்டிலே நின்று கொண்டிருக்கிறான் தானே அது ஆதாரம். என்ன விஞ்ஞானம் இருக்கும், கடவுள் தான் நிற்கிறாரு. ஐயா நம்ம கோயில் பூராமே மருத்துவத்துக்காக கட்டினது பெரியவங்க, நம்ம சொல்லி கொடுக்கல. சிவன் கோயில்ல போய் முறையா வணங்கி எழுந்து வந்தீங்கன்னா உடற்பயிற்சி, வில்வையில கொடுப்பான். வில்வையில சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சுகர் கிடையாது, பிபி கிடையாது.
பெருமாள் கோயில போனா துளசி கொடுப்பான், துளசி சாப்பிட்டா நெஞ்சக நோயே. அம்மன் கோயில்களில் வேப்பலை குழந்து கொடுப்பான், வயிற்று நோயே. பிள்ளையார் கோயிலில் ஒரு 100 தோப்புக்கண்ணு போட்டால் இந்த தை மசூலும் இந்த காப்பு மசூலும் உறுதியாயிரும், கால் பலப்படும். இந்த காதை இழுக்கிறான் பார்த்தீங்களா, காதை இழுக்கிறது, இந்த காது மடல்களை அடிக்கடி இழுத்து விட்டா புத்தி கூர்மையா வேலை செய்யணும். நம்ம கிழவங்க பண்ண வேலை. இப்போ ஜெர்மன்காரன் கண்டு சொன்னா நம்ம போய் சொல்லலாம், ஜெர்மன் பீப்புள் ஆர் செய்யுங்கண்ணா, நான் செருப்பாலே அடிச்சிடுவோம்னு. நம்ம கிழவனா எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டான்டா. அதுக்கு தான் நான் கடுக்கன் போட்டு கடுக்கன் ஏன் போட வச்சாங்கன்னா பெரியவங்க புத்தி கூர்மையா ஒண்ணு நம்ம பயிலுக்கு தெரியலையே. சைக்கிளில் போகும்போதே பிள்ளையாருக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறானே, பிள்ளையாரும் வருத்தப்பட மாட்டேங்காரு. நான் கேட்டேன், சாமி என்ன இந்த பேர் சைக்கிளில் போகும்போது சல்யூட் அடிக்கான? அவர் சொல்றாரு, அவன் உள்ள வந்தா என்னை கொண்டு எங்கேயா வித்துருவான்டா, போட்டு விட்டுருவேன்னு. எனக்கு புரியல. சிலையிடையே திருடி வாழ்ந்த ஒரு மனிதனை இந்த நாட்டு பத்திரிகைகள் தொழிலதிபர் என்று போடுகிறது. அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிற திருக்குறள் எங்கே போயிட்டு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும். அதான் வள்ளுவன். உயிரை விட உயர்ந்தது எது? ஒழுக்கம். என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்கிறதுக்கு வருத்தப்படுறாங்க. இப்போ அண்ணாச்சி பீர் கூட குடிச்சது இல்லையோங்க. எனக்கு என்ன தேவைப்பான மேல பீர் கூட குடிக்கலையாங்க, எல்லாம் பழக்கம் இல்லை. கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வனா வள்ளுவன். நீ குடிக்காம இருக்கிறது கூட இன்னொரு பேர் குடிச்சிட்டு நடுரோட வேட்டி இல்லாம ஆடுறான்ல, அவனை பார்த்தே இல்ல, அப்புறம் எப்படா குடிக்கிறாங்கிறார் வள்ளுவன். கேக்குறானா? ரயில்ல குடிக்கிறான், பிளைட்ல அவனே கொடுக்குறான். ரயிலையும் கொடுத்தா வசதியா இருக்கும்னு அன்னைக்கு ஒரு பேண்ட சொல்லலாம். அண்ணாச்சி விமானத்துல மாதிரி ஈயும் கொடுக்க ஒழுக்கம். ஆனா வள்ளுவர் படிக்காதவன கூட என்ன சொல்றாரு, கல்லாதாரம் நனி நல்ல இருங்க. ஒருத்த முற்றிலும் முட்டாள்னு வள்ளுவர்கிட்ட போய் சொல்றான், அவன் படிக்கவே இல்லை சாமின்னா வள்ளுவர் என்ற சிரிச்சுட்டே சொல்றாரு, அவன் ரொம்ப நல்லவன்லாங்க. என்ன சாமி படிக்காதவரை போய் நல்லவங்கன்னு? எப்போ நல்லவன் தெரியுமா? படிச்சவங்க முன்னால வாயை திறக்காம இருந்தான்னா அவன் நல்லவன். நிறைய நகைச்சுவை அவற்றை இருக்கும். பெரிதினது வேதை ஏற்கனவே பிரிவின்கண் பேழை தருவதுன்னு இல்லைம்பாரு. அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு, யாரோ தவறானவன்கிட்ட பழகிட்டானா வருத்தப்படுறாத என்னன்னு. அவன் பிரிகிற பொழுது உனக்கு ஒரு மகிழ்ச்சி வருமே, அந்த மாதிரி மகிழ்ச்சி வேற எப்பவுமே வராது. தவறானவன்கிட்ட படம் தான். எங்க தந்தையார் எனக்கு சிறு வயதுல சொல்லித்தாங்க, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு கேள்வியாக்கிட்டு வள்ளுவன்ட்டு போக பதில் சொல்லும். உங்களுக்கு நினைவு இருக்கலாம் டாக்டர், இந்த குடியாத்தத்துக்கு வந்துட்டு நான் போகும்போது அந்த விளக்குல பெரிய விபத்துல மாட்டிட்டு மருத்துவமனையில் இருந்தேன், சேலம் மருத்துவமனையில். முதல்ல அரசு மருத்துவமனைக்கு தான் போனேன். நான் அந்த கவர்மெண்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பேன். அவர்கிட்ட போய் காட்டினேன், அங்க எல்லாம் கெட்டினாங்க. அந்த தலைமை மருத்துவர் நல்லவர், என் பக்கத்துல சொல்லிட்டாரு, ஐயா கோகுலத்துக்கே போயிருங்கன்னாரு. எதுக்குன்னு கேட்டா, நாங்க கையை மாத்தி வச்சு கட்டிக்கோன்ட்டாரு. கோகுலத்துக்கு போயிட்டேன். இல்லைன்னா தவறானா அங்க பார்க்க வந்தான். ஐயா நீங்க அரசு மருத்துவமனையில தான் இருக்கானாங்க, இப்ப கோகுலத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லாம் கண்ணன்னா கோகுலத்தான் தான் இருக்கணும், செட்டியாரம் போடாம இல்லைன்னா சொன்னாங்க. இந்த கையெல்லாம் தையல்கள், இந்த கை முறிஞ்சு போச்சு, கீழே 2 பல்லு விழுந்துட்டு. அந்த பல் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னா, அந்த 2 பல்லையும் எடுத்து வந்தா அதே பொருத்திக்கலாமான்னாரு. அது என்ன புத்தர் பல்லாடா, பத்திரப்படுத்தாதீங்க, விழுந்துட்டு விடுறான், வேற பல் மாட்டு. அப்ப லேனா கேட்டார், கையெல்லாம் தையல்கள், என்னைய இவ்வளவு தையல்கள் இருக்குன்னாரு. கண்ணன் என்றால் தையல்களோடு தானே இருப்பாங்க. என்ன விசாரம்? நான் வள்ளுவர் அடிக்கடி சந்திப்பேன். உடனே ஒருத்தன் கேட்கறான், வள்ளுவர் எப்படி சந்திக்க முடியும்னா, நீ தமன்னாவை சந்திக்கிறீல்ல, நீ சினிமா கதை. எனக்கு வள்ளுவர் தான். ஒரு தடவை வள்ளுவரை போய் பார்க்க போறேன், எழுதிக்கிட்டே இருக்காரு, ஏதோ எழுதுறாரு, என்னை பார்க்கவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் சாமி என்ன எழுதுறீங்கன்னா, இந்த ஊர்ல எவன்லாம் செத்து போனான்னு பட்டியல் எடுத்துட்டு இருக்காங்கிறாரு. பட்டியலை வாங்கி பார்க்க உயிரோடு இருக்கவன் 100 பேர் செத்து போயிட்டான்னு எழுதியிருக்காரு. நான் சொன்னேன், சாமி இவெல்லாம் உயிரோடு இருக்கான, பெரிய மனுஷன் இருக்கான. இல்லடா, பக்கத்து வீட்டுக்காரன் ஊரில் இருக்கிற மக்களும் துன்பப்படுகிறார்கள். துன்பப்படுகிற பொழுது மற்ற உயிர்களுடைய துன்பத்தை எவனெல்லாம் துடைக்கிறானோ அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். இவனெல்லாம் உயிரோடு இருந்தும் செத்து போனவன்கார் வள்ளுவர். அதுல உயிரோடு இருக்கிறார் நம்ம சந்திரசேகர். சில பேர் தான் நான் வியப்பா அப்படி பார்ப்பேன் தமிழ்நாட்டில். சில பேர் தான் அந்த கொடுக்கவே தோணும். புரியுதா உங்களுக்கு?
2 தமிழ் ஆசிரியர்களை நான் புரட்சி தமிழரை கூட்டு போறேன். எம்ஜிஆர் சொன்ன உடனே கூட்டுவாங்க அந்த மீட்டர் கொண்டு போயிட்டேன். கொண்டு போனா அவர் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த பெட்டியை திறந்து 2 தமிழாசிரியரும் பார்த்துருந்தா அங்கேயே செத்து போயிடுவாங்க அதிர்ச்சியில். அவர் அவ்வளோ பணம் வச்சிருக்கால தான் எம்ஜிஆர். 10 லட்சம் ரூபா இருக்கு ஒவ்வொரு பெட்டியில். நான் சொன்னேன் ஏன்னா அவன்கிட்ட காட்டாத, ஊரில் கொண்டு விடணும், முன்னாட கொண்டு 1000 ஊரில் கொண்டு ஊருக்கு கூட்டு போறேன்யா கிராமத்துக்கு. தாசில்தார் போய் அந்த கிராமத்தில் அவர் குடியிருந்த வீட்டை அந்த வாத்தியார் பேருக்கு வாங்கி வச்சிருக்கான். அப்படி கொடுக்கிற கொடைவள்ளலாகத்தான் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தார். அவரு கேரளாவிலிருந்து தான் வந்தார். திருச்செங்கோட்டுல இருந்து ஐயா வந்தாங்கன்னா அவர் கேரளால இருந்து. ஆனா என்ன அவர்கிட்ட நேர்மை தெரியுமா? மேடையிலே சொல்வார், நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ராஜராஜ சோழனுக்கு பேரெல்லாம் சொல்ல மாட்டார். நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். சோறுனா எனக்கு என்ன தெரியும், எங்க அம்மா அரிசி கஞ்சி ஊற்றி தான் என்ன எங்க அண்ணனையும் காப்பாத்தினாங்க. இந்த நிலை மனசு கொடுக்கறதுக்கெல்லாம் மனசு வேணும். கர்ணன் சின்ன குழந்தையா தவழ்ந்துட்டு இருக்கானா, கந்தர்வர்கள் மேல போயிட்டு இருக்காங்க. பிள்ளை அழகா இருக்கான்னு ஒரு கந்தர்வன் கர்ணனை கூட்டிருக்கான், வா வான்னு குழந்தைய. இந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், கையில இந்த மோதிரத்தை கழுத்தி அவன் கையில போட்டுதான். எப்போ குழந்தையா இருக்கும்போதே கொடுக்க பிறந்தவங்க. குழந்தைகளுக்கு நிறைய சொல்லு. இந்த தமிழ் பீமன் மலையை தூக்கி எரிஞ்சாங்கன்னா நம்ப மாட்டேங்கான். ஆரி பாட்டர்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொன்னா நம்புறாங்க. இந்த நாடு எப்படி ஒப்பேரும்? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூற்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் தானே பாரதி சொன்னா. தமிழ் சொல்லி கொடுங்கண்ணே. இங்கிலீஷும் தப்பா பேசுறேன் டாக்டர், அதான் வருத்தமா இருக்கு. அன்னைக்கு ஒரு வக்காலுக்கு கல்யாணம் லீவ் லெட்டர் எழுதியிருக்கான், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ஸோ யூ ப்ளீஸ் கிராண்ட் லீவ் ஃபார். அந்த பிரின்சிபால் என்ன வச்சுட்டு வருத்தப்பட்டார். பிரின்சிபால்கிட்ட சொன்னேன், நீங்க தான் புரியாம இருக்கீங்க, அவங்க அக்காளுக்கு கல்யாணம் இவன் தானே செலவழிக்கணும் வைக்கணும், அதனால அவன் சங்கடப்படுதுங்கிற அப்படியே எழுதியிருக்கான். பிரின்சிபால் சொன்னான், என்ன வேற என்ன பண்ணாம எப்படி எழுதியிருக்கான்? அவன் எம்ஏ. எந்த பையனும் படிச்சேன்னே பதில் சொல்ல மாட்டேங்கான் டாக்டர். எல்லாம் என்னடா படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்காங்க. நம்ம காலத்துல எல்லாம் படிச்சோன்னு சொல்லுவான், இப்போ வாங்கியிருக்கேன்னே சொல்றான். ஐயா தைரியமா, எனக்கு புரியல. எழுதி வச்சு வர்றது இல்லை, அப்படியே வர்றது. ஏதாவது இடைஞ்சல் வந்தா இதெல்லாம் நம்ம சிக்கல் சமசுந்தர மாதிரி பேச்சு நின்றுரும். நம்ம வெடி போட்டோம்னே நாதாசத்தை நிறுத்திடுவோம்ல. அதில் அதான் புரட்சி தலைவர். வெளிநாட்டிலேருந்து பெரிய விஞ்ஞானிகள் மற்றவங்களாம் வந்திருக்கான். புரட்சி தலைவர் சினிமா போட்டு காமிக்காரு அவங்களுக்கு. தில்லானா மோனாம்பாள் படம் பெரிய ஆரம்பி கேட்டிருக்காரு, நம்ம படத்தை போடலாம்னா புரட்சி தலைவர் சொன்னாரா, வெளிநாட்டுக்காரனுக்கு நம்முடைய 2 கலைகளும் தெரியும்னு வைங்க, அது தம்பி படத்தை பார்த்தாட்டான் தான் அவனுக்கு தெரியும், நம்ம படம் போடக்கூடாது. எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு நேர்மை, எவ்வளவு உயர்ந்த குணம் அது. சுதந்திரம் சும்மாயா வந்து இந்த சுதந்திரம் எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், வரலாறு தெரியும். நேரு 12 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. 12. இப்பெல்லாம் 10 நாள் இருந்தா அது சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்களே கூட்டம் போட்டு. வாழைப்பாடி இருக்கும்போது ஒரு சர்டிபிகேட் நான் வரமாட்டேன் வாழைப்பாட்டை. அப்புறம் அவருக்கு பயம், இவன் மேட்டில் வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவாயா, அவனை கூப்பிடாங்க. 10 நாள் ஜெயில இருந்துக்கு சர்டிபிகேட். 12 வருஷம் வந்திருக்கான் நேரு. ஒரு தடவை 3.5 வருஷம் ஜெயில இருந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே கமலாமா போய் டீ தயார் பண்ண போகுது. டீ தயார் பண்ணிட்டு வரதுக்குள்ள வெள்ளைக்காரன் அடுத்தால இருந்து அவரை கைது பண்றான். டீயை கொண்டு கமலாமா கொடுக்கும்போது இருந்தால் பதில் சொல்றாரு, இந்த டீயை குடிச்சிட்டு போனா நான் கமலா, நான் உன் நினைவாவே இருப்பேன். நாட்டு மக்களுக்காக சிறைச்சாலைக்கு போறவன் எனக்கு உன் நினைவு இருக்கக்கூடாதுன்னு அப்படியே போனாரு. 6 வருஷம் 12 வருஷம். அவங்க தகப்பனார் அந்த காலத்துல ஒரு மணி நேரத்துக்கு, அந்த காலத்துல நான் சொல்றேன் 10,000 ரூபாய் ஃபீஸ். இப்ப எவ்வளவு வக்கீலையா இருப்போம், எத்தனை கோடி. பெரிய கோடீஸ்வரன் பிள்ளை. 2,38,000 கோடிக்கு அவன் சொத்தப்புறம் நாட்டு கொடுத்தவன். 2,38,000 கோடின்னு தமிழ்நாட்டில் பேசவே முடியாது. தெரியுதா உனக்கு? காமராஜ் 6 வருஷம் ஜெயில இருந்தார். தேவர் 9 வருஷம். எப்படி அவன் எதுக்கா? நமக்கா தானே. காமராஜ் ஒரு தடவை பையன்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எப்பா நாங்க உங்களுக்கா நாங்கெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போய் அடிபட்டோம், கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்படுங்கடா, இந்தியா முன்னேறிடும், கஷ்டப்படுங்க, சங்கடப்படாது. இவன் என்ன பண்ணா, சுதந்திரம் வந்த உடனே தேனாறு பால் முடியாது, எந்த நாட்டிலும் முடியாது, உழைங்கன்னு சொன்னார். அதானே பாரதி சொன்னா, செந்தமிழ் நாடுன்னு போதில்லை இன்பத்தேன் வந்து காயுது காதில்லை சொன்னார்ல பாரதி. இப்ப நடக்குதா?
நீங்க புலவர்களும் அறிஞர்களும் எழுதி வச்சதை நான் வந்து பேசிட்டு போறது பிரயோஜனம் கிடையாது. யாராவது ஒருத்தர், நான் ஈரோடு புத்த திருவிழாக்கு இந்த தடவை போயிருந்தேன், 75,000 பேர், என் காரே உள்ள போக முடியல. அங்க ஒரு கூலி தொழிலாளி, நான் காரை விட்டு இறங்கிறேன், பக்கத்துல நிக்கிறான். என்னையா நான் உங்களை அப்பாவன்னு கூப்பிடலாமான்னு. கூப்பிடுறா, அப்பான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு 10 ரூபாய் என்கிட்ட தந்தான், எதுக்கு பத்திரமா வச்சுக்கணுங்கப்பா. என்னான்னு 2 வருஷத்துக்கு முன்னால குடியினால இவ்வளவு கேடு இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்கிற காசுக்கு அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க. நான் குடியை விட்டுட்டேன்ப்பா. 2 வருஷமா எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு சேலை எல்லாம் எடுத்து கொடுக்கேன். என் குடும்பமே என்னை மதிக்குது, அதுக்கு நீங்க தான் காரணப்பா. அதான் உங்களை அப்பான்னு கூட்டானேன். அப்ப நான் பேசுறதுல ஏதோ நன்மை நடந்திருக்கு. நம்ம 10 ரூபாய் இன்னும் வச்சோம், பத்திரமா வச்சிருக்கோம். மதுரையில் தல்லாகுளத்தில் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன். இந்த நரிக்குறவுலாம் இருந்தாங்க. அதில் ஒரு பெண்ணு ஏதோ பாசி முடைஞ்சிட்டே இருந்து நான் கவனிக்கல. 2.5 மணி நேரம் பேசி முடித்தேன் கம்பெனை பற்றி. அந்த பொண்ணு அந்த பாசியை கொண்டு என் கழுத்தில் போட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஆனால் என் வீட்டுக்காரி என்ன பைத்தியக்காரன்னு நினைக்கா. இதெல்லாம் கொண்டு வெள்ளி பாத்திரத்தில் பேரோவில் வைக்கியா? இது வெள்ளி வைரத்தெல்லாம் விட ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சிலர் தான் அந்த நல்லது செய்கிறாங்க இல்லையா? சந்துரு வாழப்பாட செய்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை தான் அந்த படத்துல நல்லா எடுத்திருக்காங்க. அந்த தர்மதங்கிற படத்துல சீனு ராமசாமி காமராஜுங்கிற பேர்ல ஒரு ப்ரொஃபசர் வராரு மெடிக்கல் காலேஜில். அவர் பேர் முனியாண்டி. அவர்கிட்ட ஏன் காமராஜ் பேர் மாற்றினா சொல்றாரு, காமராஜ் ஒரு நேரம் சோறு போட்டார்ல, படிக்கிறதுக்கு இல்லை சோறு திங்கிறதுக்கு எங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா. ஆனா நான் படிச்சுட்டு இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன். அதனால தான் எனக்கு பேர் காமராஜ்டா, முனியாண்டிக்கு பேர் அதனால போயிட்டுங்கிற. போனோம்ல நத்து கூட்டு பண்ணீங்களா நீங்க? நான் சினிமா போய் வேடிக்கை பார்ப்பேன். ஐயோ, இந்த தொலைக்காட்சியில 1வது உருப்படியா அறிவா மக்களுக்கு சொல்றானா? ஆனா அவ்வளவு பொம்பளை ஆத்தான உட்காந்து பார்க்காடுவோ. குலதெய்வங்க தெய்வம் தந்த விடா. ஒரு தொலைக்காட்சி தொடர்லையாவது அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்க பார்க்கா, தங்கச்சி வாழ்க்கையை அக்கா கெடுக்க பார்க்கா, மாமியாரை கொள்ள மருமக முயற்சி பண்ணா, மருமோட கொள்ள மாமியார் முயற்சி பண்ணுதா. எல்லா பொம்பளையும் அது உட்கார்ந்து பார்க்கணும். இவ்வளவு அவ்வளவு பேருக்கு மனதில் நோய் இருக்கு. இதெல்லாம் செய்யணும்னு இவன் நினைக்காடுவோம். யாரோ செய்யும் போது இவ்வளவு ரசிக்காடுவோம். நமக்கு பேர் அவர் செய்தாங்க. எந்த வீட்டுக்கும் விருந்தினரா போகவே முடியாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேல எந்த வீட்டுக்காவது போனீங்கன்னு வைங்களேன், என்ன அப்பா நேரம் கட்ட நேரத்தில் வந்திருக்காருங்க, ஏன்னா சீரியல் பார்க்கணுமா? விளங்குமா அந்த நாடு? விருந்து புறத்ததான் தான் உண்டல் சாவா மருந்துன்னு வேண்டாம் பார்க்கணும். வள்ளுவன் என்ன சொன்னா, விருந்து வந்துட்டுன்னு வச்சுக்க, சாகாம இருக்கான மருந்து மட்டும் இருந்தாலும் அவனுக்கு பகிர்ந்து கொடுன்னு சொன்ன வள்ளுவன் பிறந்த நாட்டில். என்ன சொன்ன தருண் விஜய் இருக்கார்ல, அவர் தலித்தவர். அதனாலதான் அந்த வள்ளுவர் சிலை எங்க வைக்க விடலை சாமியார்கள். அவங்க தாடி வச்சாலே வள்ளுவர் சாமியார் நினைக்கான். அவரையும் அவன் சொல்லிட்டான், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படித்தது. வள்ளுவர் என்ன சொன்னாரு, தாடியும் வைக்காத, மொட்டையும் அடிக்காத, உலகம் எதெல்லாம் படிக்கோ அதையெல்லாம் விட்டுட்டேன்னா நீ சாமியார். குழந்தைகளுக்கு திருவள்ளுவர் சொல்லி கொடுங்க. தமிழ் பாடம்லாம் இருக்குல்ல ஐயா நம்ம பள்ளிக்கூடத்துல? இருக்குல்ல ஐயா? உங்க பள்ளிக்கூடத்துல இருக்கா? தமிழ் சொல்லி கொடுங்க. நல்ல விட அம்மா ஒரு உத்தரவு போட்டது 5ஆம் கிளாஸ் வர தமிழ்ல சொல்லி கொடுங்கன்னு சொல்லி.